காவேக்கா தம்பிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஜெயிக்கிறதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கோம், உங்களை மாதிரி தோக்கிறதுக்காக எல்லாம் வேலை பார்க்கல, நீங்க தமிழ் தேசிய அரசியல் தோக்கடிக்கிறதுக்காக வேலை பார்க்கறீங்க அப்படிங்கிறாரு. நாங்க சட்டமன்றத்துல பேசுறதுக்காக பண்ணிட்டு இருக்கோம், நீங்க பட்டிமன்றத்துல பேசுறதா ஜெயிச்சுங்க கலாய்க்கிறாங்க. எப்பா நாளே சொல்றேன், அது 2K கிட்டுப்பா, நீ போய் அதுக்கெல்லாம் சேட்டை பண்ணாத, உன்னை ஒரு வாரத்துல முடிச்சுட்டுருவாங்க. யாரும் வெற்றி கழகம் இருக்காங்க இல்லையா, இந்த விஜய் கட்சி பசங்க எல்லாருமே ரொம்ப 2K கிட்டு, அவங்க எல்லாருமே கையில போனோட தான் இருக்காங்க. நீ வந்து இந்த மத்த கட்சியை டீல் பண்ற மாதிரி அவங்கள்ட்ட போய் பேசாத, உன்னை ஒரு வாரத்துல முடிச்சுட்டுருவாங்க. அதான் கடைசியில் நடக்கும் போது விஜய பத்தி யாராவது ஏதாவது பேசினாலே கமெண்ட் போடுறதுக்கு வந்துருவாங்க, இப்ப சீமான் கட்சி இருக்காரு, இப்போ என்ன ஆக போது இல்ல, இவங்களும் பாதி பேர் இப்படிதான் அலைவாங்க. யார சீமான பத்தி பேசி பேசுவாங்க, அவங்களுக்கு எப்ப மரபணு சோதனை பண்ணலாம், இவரையும் டெஸ்ட் பண்ணலாம் அலைகிற கட்சி இவனுங்க. அவங்க அந்த பக்கம் இருக்கிறவங்க எவனாவது ஏதாவது என்ன விஷயம்னா, இப்ப வந்து ஒருத்தன் பேசுறாங்க, நம்ம பேசிட்டு இருக்கோம், நீ சீமானுக்கு எதிராக பேசிருக்க, நீ கன்னடம், நீ தெலுங்கு, நீ வந்து ஆப்பிரிக்காக்காரன், நீ மங்கோலியாக்காரன், ஒவ்வொருத்தனையா போட்டுட்டு இருக்காங்கல்ல, நீ விஜய் கட்சிக்காரனுக்கு போய் போட்டுப்பாரு. வச்சு ஊம குத்தா குத்துவாங்க. ஏன்னா அந்த பசங்க அவ்வளவு பேரு குரூப்பா இருக்காங்க, நீ வச்சு நொறுக்கி எடுத்துவாங்க. ரெண்டாவது நீ வேற வழியே எல்லாம், ஆமா நான் மலையாளி தான் அப்படின்னு நீயே ஒத்துக்கிற மாதிரி ஆக்கிடுவாங்க. நான் சீமான் இல்லை சைமன் தான், விட்டு விடுங்கள் தம்பி அப்படின்னு. பாஸ்போர்ட்ல இருந்து நீ ஈழத்துக்கு போயிட்டு வந்த 13 நாள் விசா வரைக்கும் நீங்க வெளியே கொண்டு வந்துருவாங்க. காவேக்கா தம்பிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஜெயிக்கிறதுக்காக வேலை பார்த்து